தமிழும் வைணவமும் தழைத்து இனிது ஓங்குக. மார்கழி மாசத்தில் அருளிச்செயலுடைய அனுபவம் தொடர்றது. அருளிச்செயல் ஒரு முன்னோடி. அருளிச்செயலை நம்ம பக்தியாக படிக்கிறோம், அருளிச்செயலை காவியமாக படிக்கிறோம், அருளிச்செயலை மனத்துக்கு இதமாக இருக்கக்காக ஆத்ம சுகானுபவமாக படிக்கிறோம். அப்படி வரைச்சே தமிழ் இலக்கிய வகைகளிலே, பக்தி இலக்கிய வகைகளில் அருளிச்செயல் என்பது ஒரு முன்னோடியாக திகழறது. அதை பற்றி ஒரு சில வார்த்தைகள் தமிழுடைய இனிமைக்கும், தமிழில் மீது இருக்கக்கூடிய ஆர்வத்திற்கும், பக்தி பணுவல்கள் மீது இருக்கக்கூடிய ஆர்வத்திற்கும் ஏற்றதாக இந்த அமர்வில் சொல்லி இன்றைய தினம் இந்த பிருந்தாவன் ஜபம் வித்யாசிரம் குழுமத்தில் அனுபவிப்போம். சிறு விரல்கள் தடவி பரிமாற செங்கண் கோடச் செவ்வாய் செய்யவாய் கொப்பளிப்பா குருவையர் புருவம் கூடலிப்பா கோவிந்தன் குழல் கொடு ஊதின போது பறவையின் கணங்கள் கூடு துறந்து வந்து சூழ்ந்து படுகாடு கிடப்பா கறவையின் கணங்கள் கால் பரப்பி கறவையின் கணங்கள் கால் பரப்பிட்டு கவிழ்ந்து இறங்கி செவியாட்ட கில்லாவே. ரொம்ப இனிமையான பாசுரம். சிறுவிரல்கள் தடவி பரிமாற செய்யவாய் கொப்பளிப்பா செங்கண் கோட செய்யவாய் கொப்பளிப்பா குருவையர் புருவம் கூடலிப்பா கோவிந்தன் குழல் கொடு ஊதின போது. ஒரு பதிகம் பெரியாழ்வார் இவன் புல்லாங்குழல் ஊதினதை வைக்கிறார். எப்படி? சிறுவிரல்கள் தடவி பரிமாற. என்ன பாட்டு! கோவிந்தன் குழல் கொடு ஊதின போது. கேட்டாலே உருக்கிறது பாருங்க. இதில் என்ன விசேஷம்? பறவையின் கணங்கள் கூடு துறந்து வந்து சூழ்ந்து படுகாடு கிடப்ப. தமிழ் கொஞ்சம் விளையாடுறது. அப்படியே ஒரு மாத்ரு வாத்சல்யத்தை தானே கோட்டுறார். மரம் எப்படி வேரற்று விழுந்தா ஜடமாக இருக்குமோ, அப்படி இந்த பறவைகளும் கன்றுகளும் கண்ணன் குழல் ஊதரானா அந்த சரத்காலத்தில் அப்படியே மயங்கி நிற்கிறதாம். படுகாடு கிடப்ப வேறற்ற மரம் போல சாய்ந்துருச்சு. கறவை இது மட்டுமா? மாடு என்ன பண்றது? ஒருபடி மேலே போடுது. கறவையின் கணங்கள் கால் பரப்பிட்டு. எவ்வளோ பாருங்க, மாடு எப்படி இருக்குன்னு பெரியாழ்வார் அனுபவிக்கிறார். பெரும்பாலும் மாடு ஒரு நாள் எடுத்தேன்னா நின்றுண்டே தான் இருக்கும். மாடு உணவு சாப்பிடணும்னா அது நின்றுண்டு தான் அசை போட்டு சாப்பிடும். உக்காந்தா அதுக்கு உடம்பு முடியலன்னு அர்த்தம். கண்ணை ஊதினானா கர்ப்பமாக இருக்கிறச்சியோ உடம்பு சரியா இல்லாத இருக்கிறச்சியே தான் மாடு பெரும்பாலும் படுக்கும். இல்லைன்னா நின்றுண்டே தான் இருக்கும். நம்ம கூட நினைப்போம் கால் வலிக்காதான்னு. படுகாடு கிடப்பேன்னார். அந்த பறவையெல்லாம் அப்படியே ஸ்தம்பிச்சு போயிடுச்சு. மாடு என்ன பண்ணுறது? இயற்கைக்கு மாறாக பெரும்பாலும் எப்படி இயற்கை அதுக்கு விதிச்சிருக்கோ படால்னு படுத்துன்னுட்டான். படுத்தது மட்டும் இல்லாத அப்படியே காலை விரிச்சுன்னு படுத்துன்னுட்டான். அதுக்கு ஏதோ வியாதி இருக்க மாதிரி. வியாதி இல்லை, கண்ணனிடத்திலே மயக்கம். கால் பரப்பிட்டு கவிழ்ந்து தலையை அப்படியே வச்சு கவுந்து போச்சு. இறங்கி செவியாட்ட கில்லாவே. மாடுன்னு பார்த்தேன்னா வாழை ஆட்டும், இல்லைன்னா காதை ஆட்டின்ண்டே இருக்கும். இயற்கை என்னெல்லாம் அதுக்கு கொடுத்துருக்கோ அதெல்லாம் வித்து போச்சு. செவியாட்ட கில்லாவே என்ன பாட்டு! இப்படிப்பட்ட உயர்ந்த பாட்டு தமிழை இழுக்குது பாருங்க. தமிழாலே காதலாலே கசிந்து கண்ணீர் மல்கி என்பர் சைவத்தில். அது மாதிரி நாம் உருகிறது மட்டும் இல்லாமல் ஓரறிவு குறைந்த, நம்மை காட்டிலும் அறிவு குறைந்த பட்சிகளும் கறவைகளும் தன்னை இழந்துடுத்தான்.
அப்போ பாருங்க, படுகாடு கிடப்ப என்ன சொல்லாட்சி மறந்து அப்படியே இருக்கு. இது பெரியாழ்வார் அனுபவிக்கிறார். இப்படி ஒரு தமிழ் இலக்கியம், பக்தி இலக்கியம்னு எடுத்தால் 5ஆம் நூற்றாண்டிலிருந்து 8ஆம் நூற்றாண்டு நான் பண்ண சிற்சிற ஆராய்ச்சியை வச்சு சொல்கிறேன். இதுக்கு தமிழ் இலக்கியங்களிலே தமிழ் அருளிச்செயலுடைய வரலாறு, சைவத்தினுடைய வரலாறு அவ எல்லாருமே ஒரு போல ஒத்துக்கிறார். ஞானசம்பந்தர், அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர் எடுத்தோம்னா ஞானசம்பந்தர் 7ஆம் நூற்றாண்டு. இது குரு பரம்பரை பிரபாவத்திலையும் வருது. பின்பழகிய பெருமாள் சீர்ப்பன் அதான் ஒரு முன்னோடின்றதை சொல்ல போகிறோம். இந்த பாட்டை எதுக்கு எடுத்தேன்றதையும் வரேன். ஸோ பொதுவாக இதை நம்ம உள்வாங்கிப்போம். பக்தி இலக்கியம்னு எடுத்தால் 5ஆம் நூற்றாண்டிலிருந்து 8ஆம் நூற்றாண்டு. 1929 ராகவையங்கார் என்ற பெரியவர் அவர் சொல்கிறச்ச பெரும்பாலும் இதை ஒத்துக்கிறார். ஆனால் நம்மாழ்வாருடைய காலம் 9ஆம் நூற்றாண்டுன்றார். அதில் அடியனுக்கு உடன்பாடு இல்லை. அதுக்கும் புதுசாக ஆதாரம் சொல்லுவோம். அதை அந்த சுவாதி நட்சத்திர மகோத்சவ விழாவில் சொல்கிறேன். இப்படி எடுத்துப்போம். 5ஆம் நூற்றாண்டிலிருந்து 8ஆம் நூற்றாண்டு. சரி, சைவத்தில் எடுத்தோம்னா எல்லோரும் ஒத்துக்கொள்வது காரைக்கால் அம்மையாருடைய காலமானது 5ஆம் நூற்றாண்டு. அவர்கள்தான் பக்தி பணுவல்களில் முதல்ல தொடங்கினான்னு சொல்கிறோம். ஆனால் முதலாழ்வார்களுடைய காலமும் அதை ஒத்தி இருக்கு. முன்ன பின்ன தெரியலன்னா கூட 5ஆம் நூற்றாண்டு. ஆக பக்தி இலக்கியங்கள் பலுவல்களாக தமிழிலே வந்த காலம் எடுத்தா பரிபாடெல்லாம் சங்க இலக்கியத்தில் இருக்கு. சங்கம் மருவிய காலத்திலே பக்தி பாடல்னு எடுத்தோம்னா 5ஆம் நூற்றாண்டு தொடக்கம். சைவத்தில் காரைக்கால் அம்மையார், வைணவத்திலே முதலாழ்வார்கள். இதில் சுவாரஸ்யம் என்ன சொல்கிறேன், இந்த பக்தி காலம் தொட்டு 1950களிலே இருக்கின்ற திரைப்பட பாடல்கள் வரை, திரைப்படல் பாடல்கள் வரை எப்படி இந்த பக்தி பணுவல்கள் நாம் ஆழ்வாரை பற்றி சொல்வதனாலே ஆழ்வாருடைய ஈரச்சொற்கள் எப்படி தாக்கம் பண்ணி எப்படி ஒரு முன்னோடியாக இருந்ததுன்றதை இப்போ சுவாரஸ்யமாக சொல்லுவோம். 5ஆம் நூற்றாண்டிலிருந்து 8ஆம் நூற்றாண்டு. 5ஆம் நூற்றாண்டில் காரைக்கால் அம்மையார், முதலாழ்வார்கள். இது ராகவையங்கார் சுவாமியும் ஒத்துக்கிறார். அவருக்கு தமிழிலும் வரலாற்றிலும் ஆராய்ச்சி பண்ணி பிரிட்டிஷ் அரசாங்கம் ராவ் சாஹிப்னு பட்டம் கொடுத்தது. முதல்ல இந்த ஆழ்வார்களுடைய காலத்தை எழுதி வெளியிட்டவர் அந்த சுவாமி தான். மதுரையம்பதியிலே ஒரு உரையாடலாக வச்சதை பிற்காலத்தில் வருது. இதெல்லாம் அந்த பீரியட் தான். எப்படி மகாபாரதத்துடைய தமிழாக்கம் ஆச்சோ எல்லாம் அந்த பீரியட். இப்போ யார் அந்த மாதிரி பிரிட்டிஷ் காலத்திலேயே எவ்வளோ பரிசிரமப்பட்டு பண்ணியிருக்கான்னு பாருங்க. அதை ஒப்பிட்டு நோக்கினால் நாம் ஒன்றுமே இல்லை. ஏதோ இந்த வாரம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை இந்த அம்மங்காளுடைய ஒத்துழைப்பில் இது நடக்கிறது. திருமதி ஜெயந்தி பார்சாருடைய ஒத்துழைப்பில் இது நடக்கிறது. பாருங்க, இதை நம்ம குறிச்சுக்கணும். 5ஆம் நூற்றாண்டிலிருந்து 8ஆம் நூற்றாண்டுன்னு சொன்னோம். இதில் என்ன ஒரு முன்னோடினா, இலக்கிய வகையில் எடுத்தோம்னா இந்த காலத்திலே தான் ஒரு கோப்பாக, ஒரு ஜான்ராவாக அந்தாதி என்கின்ற இலக்கிய வகை, பொதுவாகவே தமிழ்லன்னு எடுத்துக்கலாம், அப்படி ஒத்துக்கலைன்னா கூட பக்தி இலக்கியங்களிலே அந்தாதி என்கின்ற ஒரு பணுவல் முறையானது 5ஆம் நூற்றாண்டில் தான் வந்தது. தமிழுக்கே கொடுத்த கொடை இந்த பக்தி நூல்கள். அது காரைக்கால் அம்மையார்னு எடுத்தாலும் முதலாழ்வார்கள் எடுத்தாலும் சமகாலம். இதை மொழி அறிஞர்களும் வரலாற்று அறிஞர்களும் ஏற்றுக்கிறார். இதில் சர்ச்சையே இல்லை. என்ன பார்த்தேன்னா, ஆனால் அருளிச்செயலில் ஒரு மடங்கு ஏற்றம். அதை வரேன். காரைக்கால் அம்மையார் 4 பணுவல்கள் ஜான்ரா பண்ணா. அதில் எடுத்தேன்னா அற்புத திருவந்தாதி, இரட்டை மணிமாலை திருவந்தாதின்னு 2 பதிகம், 4லே 2. அது 2 பதிகம், அது பதிகம் இல்லை, அது 2 பணுவல்களும் அந்தாதியிலே அமைந்தது. 5ஆம் நூற்றாண்டு. அற்புத திருவந்தாதி என்பது 101 பாக்களை கொண்டது.
இரட்டை மணி மாலைன்றது 20 பாக்கள்னு நினைக்கிறேன். ஆக 121 பாக்களை கொண்ட அந்தாதி தொடையிலே 2 பனுவல்களை இந்த அம்மையார் யாத்து போந்தார் 5ஆம் நூற்றாண்டு. அதே காலகட்டத்தில் காலகண்டு என்றோமே இந்தியில் ஆழ்வார்கள் எடுத்த அதுக்கப்புறம் காரைக்கால் அம்மையாருக்கு அப்புறம் அவர்களுடைய பனுவல் கணக்கு அவதார விஷயத்தில் எடுத்தா 7ஆம் நூற்றாண்டு போயிடுறது. திருஞான சம்பந்தர் 7ஆம் நூற்றாண்டு. அது எல்லோராலும் ஒப்புக்கொண்ட கால வரை அந்த 2 நூற்றாண்டு தெரியல. பனுவல்கள் யாத்தனர் என்றால் தெரியல. 63 நாயன்மார்கள், அதை கூட்டி மணிவாசகர், ஆக 64 பேர். அப்புறம் பெரிய புராணம் எழுதிய சேக்கியார் 65 வச்சுக்கோங்க. சைவத்திலே 65 அருளாளர்கள். அந்த 65 அருளாளர்களில் நாயன்மார்கள் என்று கணக்கெடுத்தா மணிவாசகர் வரமாட்டார். வெறும் 27 பெயர்கள் தான், 27 அருளாளர்கள் தான். நாயன்மார்னு சொல்ல முடியாது. நாயன்மார்களை தவிர்த்தா திருவாலவாயப்பன் சிவபெருமானே பாடுறார் 11ஆம் திருமுறை. படிக்கணும், தமிழை படிக்கணும். வெறும் வைணவத்தோடு நிறுத்தக்கூடாது. வாழ்க்கையில் இவ்வளோ படிக்க இருக்கு. மார்கழி மாதம் தமிழை படிப்போம். ஆக 27 அருளாளர்கள் நாயன்மார்கள் உட்பட. நாயன்மார்களை தவிர்த்துன்னு வந்தால் திரு ஆலவாயப்பன் ஆகிய சிவபெருமான். மதுரையில் இருக்கிறவனுக்கு திரு ஆலவாயின்னு பேர். சிவபெருமான் 1, மணிவாசகர் நாயன்மார்களிலே சேர்த்து இல்லை. அவர் 2, பெரிய புராணம் செய்த சேக்கிழார் 12ஆம் நூற்றாண்டு 3. ஆக நாயன்மார்னு எடுத்தால் 24 நாயன்மார்கள் தான் பனுவல் யாத்தனர். சைவத்துக்கும் வைணவத்துக்கும் வித்தியாசம். வைணவத்திலே பனுவல் யாத்தவர்களையே ஆழ்வார்கள் என்று சொல்லுவோம். அதுலேயே பனுவல் யாத்த அமுதரார ஆழ்வார்னு சேர்க்கலை. ஆக 24 நாயன்மார்களும் கூடுதலாக 3 அருளாளர்களும் ஒருவன் அருளாளனே. அவர்கள் சைவத்தில் இருக்கக்கூடிய ஆதிசோதி ஆகிய திரு ஆலயாயப்பன். ஆக 27 பேர் யாத்து போந்தனர். ஆச்சா. அந்த 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 வரிசை கிரமத்தில் பார்த்தா 7ஆம் நூற்றாண்டு சம்பந்தர், அப்பர் 7ஆம் நூற்றாண்டு, 7ஆம் நூற்றாண்டு திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் 7ஆம் நூற்றாண்டு, 8ஆம் நூற்றாண்டு சுந்தரர், மாணிக்கவாசகர் காலத்தில் வித்தியாசம் இருக்கு. 12ஆம் நூற்றாண்டு என்று சொல்லுவர். ஏன் 12ஆம் நூற்றாண்டுன்னு சொன்னால் அதெல்லாம் நான் பின்னாடி அந்த சுவாதியில் நிறைய விவரிச்சுட்டு போகிறேன். இப்போ அவகாசம் இல்லாதனால் ஆக வச்சுக்கோங்க. 5ஆம் நூற்றாண்டிலே தமிழுக்கு கொடுத்த ஒரு கொடை என்பது இந்த பக்தி இலக்கியங்களாலே அந்தாதி என்கின்ற பனுவல் வகை ஜான்ரா. இங்கிலாந்து இங்கிலீஷை பேசினா ஜென்ரி, இந்தியன் இங்கிலீஷை பேசினா ஜென்ரி, இங்கே ஜான்ரா வந்துருச்சா. நல்லான் சக்கரவர்த்தி சுவாமி கவனிக்க. ஆக 5ஆம் நூற்றாண்டிலே அந்தாதி என்கின்ற உயர்ந்த பனுவல் யாப்பை பக்தி இலக்கியங்கள் மூலமாக பக்தி இலக்கியங்களே கொடுக்கப்பட்டது. ஒருபடி மேலே போயே தமிழ் இலக்கியங்களுக்கு இந்த யாப்புன்னா பொவட்ரிக் ஸ்ட்ரக்சர் அதை கொடுத்தா. அது யார் சொன்னோம்? 121 பாக்களை கொண்ட காரைக்கால் அம்மையாருடைய தமிழ். அதே காலகட்டத்தில் முன்ன இருக்கலாம். ஆனால் 5ஆம் நூற்றாண்டிலே 3 வைணவத்திலே பக்தி பனுவல்களை யாத்தனர். தமிழ்த்தலைவன் என்று தங்களையே கூறிக்கொண்டனர். பேழாழ்வார் தன்னை தமிழ்த்தலைவன் சொன்னதாக அமுதனார் பாடுறார். இருந்தாலும் இவர்கள் தமிழுக்கு தலைவர். ஏன்னா இந்த அந்தாதி தொடையை முதலிலே பக்தி நான் கேர்ஃபுல்லாக சொல்கிறேன், பக்தி இலக்கியங்கள்னே வச்சுப்போம். சிலருடைய அபிப்பிராயம் தமிழ் இலக்கியத்துக்கே இந்த அந்தாதியை ஒரு தொகுப்பாக கொடுத்தது பக்தி இலக்கியம் என்றார். ஆக இதனால தமிழ் தலைவன் யாரும் வியாக்கியானத்தில் எடுக்கலை. இதுதான் எப்படி அமுதனார் பேயாழ்வாரை தமிழ் தலைவன் பொன்னடி போற்றும்னு ஏன் எடுக்கிறார்னா, இந்த போயட்டிக் ஸ்ட்ரக்சருடைய வகையறையை முதலிலே பக்தி இலக்கியங்களுக்கு கொடுத்தவர் 4 வச்சுக்கோங்க. சைவத்தில் 1, அதுலேயும் பார்த்தீங்கன்னா வைணவத்தில் 3. பொய்கையார், பூதத்தார், பேயார். அதுதான் ஒரு முன்னோடின்னு சொன்னேன். புரியுதா? 5ஆம் நூற்றாண்டிலே அந்தாதி பனுவல்களை ஒரு தொடையாக
ஒரு தொகுப்பாக கொடுத்து தமிழுக்கு கொடை செய்தனர் ஆழ்வார்கள் மற்றும் காரைக்கால் அம்மையார். அந்த அம்மையார் 121 பாக்களை அந்தாதியாக, அந்தாதினா தெரியும், ஒரு பாட்டினுடைய முதல் சொல்லோ பொருளாட்சியோ அல்லது பத ஆட்சியோ முன்னைய செய்யுளை ஒத்து வரணும். வந்துருத்தா? தமிழில் வைணவம்னு பார்த்தா 5ஆம் நூற்றாண்டுன்னு வச்சுக்கோங்க. 5ஆம் நூற்றாண்டு கடைசி 6ஆம் நூற்றாண்டு எடுத்தா 4 ஆழ்வார்கள் வரா. பொய்கையார், பூதத்தார், பேயார், புகழ்மழிசை ஐயன். புகழ்மழிசை ஐயன் இவர்கள் 4 பேரை எடுத்தேன்னா முதல் திருவந்தாதி 100 பாட்டு, 2ஆம் திருவந்தாதி 100 பாட்டு, அந்தாதி பாருங்க. 3ஆம் திருவந்தாதி 100 பாட்டு, மழிசையர்கோன் நான்முகன் திருவந்தாதி. ஆக 1:4 என்ற விகித முறையிலே இந்த 4, 5, 6ஆம் நூற்றாண்டின் எடுத்தா 5 பனுவல் தொகுப்புகள், 6 பனுவல் தொகுப்புகள் 5 அருளாளர்களாலே கொடுக்கப்பட்டது. முதல் திருவந்தாதி வையத்தில் ஆரம்பிக்கிறது. அன்புல நடுவுல வந்து வையமாகிய உலகம் நல்வழி வாழ வேணும் என்று, எப்படி வாழும்? அன்பாலே வாழ வேணும் என்று. இப்படி இருப்பதையே அந்த திரியப்பதியான எம்பெருமான் விரும்புவான் என்பதை காட்டுவதற்காக 3ஆம் திருவந்தாதி, தமிழ் தலைவன் யாத்த 3ஆம் திருவந்தாதி எப்படி வருது? திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன், திகழும் அருக்கண் அணி நிறமும் கண்டேன், செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன், புரிசங்கம் கை கண்டேன், என்னாழி வண்ணன் பால் இன்னு என்ன. இந்த அந்தாதி தொகுப்பு வகையை 5ஆம் நூற்றாண்டிலே, 6ஆம் நூற்றாண்டு ஆரம்ப கட்டத்திலே 5 அருளாளர்கள் தமிழுக்கு செய்த கொடை. அதில் எடுத்தா வைணவம் தான் அந்தாதியே முதன்மையாக கொண்டது. அருளிச் செயல் ஒரு முன்னோடி சொல்லியாச்சு. அந்தாதி 5ஆம் நூற்றாண்டிலே கொடுக்கப்பட்டது தமிழுக்கு. வைணவ அருளாளர்கள் மிகுதியாக அந்தாதியையே உபயோகப்படுத்தினர். அதுல ஒரு முத்தாய்ப்புன்னு எடுத்தா திருவாய்மொழி நூற்றந்தாதி, அதற்கு ஈடு இணை எதுவும் கிடையாது. அது 14ஆம் நூற்றாண்டு மணவாள மாமணிகள். இப்படி சொல்லியாச்சு. இதுல என்ன விசேஷம்? சொல்லியாச்சு, முன்னோடியாக தமிழுக்கு அந்தாதியை பக்தி பனுவல்கள் கொடுத்தன. அதுல 4 அருளாளர்கள் வைணவ தமிழாலே அந்தாதி தொகையை தொகுப்பு பனுவலாக தந்தனர். சொல்லியாச்சா? இதுல வைணவத்துடைய ஏற்றம் பாருங்க. வரலாற்று முறையாக பார்த்தால் 5ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் 7ஆம் நூற்றாண்டு தான் சம்பந்தர் வரார். அவர் மட்டுமே 4000 பாக்கள் பண்ணார். அது வேற. சைவத்திலே அருளாளர்கள் செய்த பாக்கள்னு எடுத்தா வைணவத்தை காட்டிலும் ஜாஸ்தி. அதிலும் அவங்களுக்கு ஒரு ஏற்றம், பண்ணிலே அவர்களுக்கு ஏற்றம். சரி, அடுத்தது திருமழிசை பிரானுக்கு அப்புறம் குருபரம்பரை பிரபாவமும் 6000 படி குருபரம்பரை பிரபாவமும் திவ்யசூரி சரித்திரமும் வேதாந்த வாசிரியனும் மணவாள மாமணிகளும் திடமாக ஒத்துக்கொள்வது நம்மாழ்வாரே வருகின்றார். கால வரிசையில் வச்ச 5ஆம் ஆழ்வார். அதை தான் நான் உடன்படுறேன். இந்த பெருமகனார் ராகவையங்கார் மாற்றி சொல்றார், அதுக்கு அடியனுக்கு உடன்பாடு இல்லை. அதுக்கு என்னன்றதை நான் அப்புறம் அந்த தனி அமர்வில் சொல்றோம். வைத்துக்கொள்வோம். 5ஆம் ஆழ்வார்னு எடுத்தா நம்மாழ்வார், மாறன் சடகோபன். அவர் எல்லா பனுவலையும் அந்தாதியிலே பண்ணார். இது ரொம்ப விசேஷம். நம்ம எல்லாம் படிக்கிறோம் அருளி செயலை, எத்தனை பேர் இதை நம்ம மனசுல உள்வாங்குறோன்றது ரொம்ப விசேஷம். அவர் பண்ண முதல் பிரபந்தம் திருவிருத்தம், 100 பாட்டு, அது பூரா அந்தாதி. திருவாசிரியம் 7 பாட்டு அந்தாதி. பெரிய திருவந்தாதி 7 பாட்டு அந்தாதி. பேரே பெரிய திருவந்தாதி. இருக்கவே இருக்கு. மேக்னம் ஓப்பஸ் திருவாய்மொழி 1102 பாக்களுமே அந்தாதி தொடையிலே அமர்ந்தது. பாருங்க, வைணவம் சொன்னது முதல் 4 ஆழ்வார்களும் அவரவர்களுடைய வகையிலே
அந்தாதியை யாத்தார். ஆனால் ஐந்தாவதாக வந்த, இதுதான் வரேன் கால வரையறைன்னு எடுத்தா இவர்களை பின்பற்றி வந்த நம்மாழ்வார்னு எடுக்கணும். ராகவையங்கார் இதில் வித்தியாசப்படுறார். அது அவருடைய எண்ணம். அவர் பாக்களுடைய இயல்பை வைத்து சொல்றார். நான் இதை எடுத்து சொல்றேன். இந்த வித்யாசிரமத்தில் தான் இப்படி நம்ம எடுக்கிறோம். வைணவத்தை பக்தி இலக்கியமாகவும் கால கண்ணாடியாகவும் வரலாற்று முறையை கொண்டும் சிஷ்டாச்சார வகையை கொண்டும் இங்கே தான் முதல்ல எடுக்கிறோம். பல பல புதினங்கள் இந்த அமர்வில் நடக்கிறது. அதை நீங்கள் உள்வாங்கணும். எல்லாருக்கும் 60 வயசு கிட்டத்தட்ட வந்துட்டு இருக்கும். 50 தாண்டியாச்சு. இனிமேல் கொஞ்சம் இதை பார்க்கணும், ஆராய்ச்சியாகவும் பார்க்கணும். என்ன புதுமை உட்காரோம் 1 மணி நேரம். என்ன புதுமை தான். ஐந்தாவதாக ஆழ்வாரையே நம் சம்பிரதாயத்திலே பூர்வர்கள் 2 சம்பிரதாயத்திலையும் வேதாந்தாச்சாரம் அதே தான் எடுக்கிறார், மாமுனிகளும் அதே தான் எடுக்கிறார். குரு பரம்பரை பிரபாவங்களை கூறும் புத்தகங்களும் இவையே உறுதியிட்டு போகின்றன. இருந்தாலும் நான் இதை எடுக்கிறேன். அப்படின்னு பார்த்தா இவர்கள் எல்லோரும் செய்த அந்தாதி, 4 பேர் அந்தாதி பண்ணிட்டா. சைவத்திலையும் அந்தாதி தான் ஆரம்பத்தில் வருது பாருங்க. முதன்மையாக வந்த தொகுப்புன்னு எடுத்தா அந்தாதி யாப்பு தான் வந்துருத்தா. அதை பின்பற்றியே அவருக்கு பின்னானிலே வந்த நம்மாழ்வார் தன்னுடைய யாப்புக்கள் அனைத்தையுமே அந்தாதியாக தான் பண்ணார். அந்த மாதிரி பார்த்தா ஐந்தாவதாக நம்மாழ்வார் தான் வரணும். வந்துருத்தா. ஒரு முன்னோடி. எத்தனை பாட்டு? முதல்ல பண்ணது திருவிருத்தம், பொய்நின்ய ஞானத்தில் ஆரம்பிச்சு 100 பாட்டு, திருவாசிரியம் 7 பாட்டு, பெரிய திருவந்தாதி 87 பாட்டு, திருவாய்மொழி 1102 பாட்டு. இவை அனைத்தையும் கூட்டினால் என்னுடைய கணக்கு சரியா இருக்குமான்னு கவனித்துக் கொள்க. 1296 வரும். யாராவது கால்குலேட்டர் இருந்தால் போடுங்க. 107 கூட்டல் 87 கூட்டல் 1102 எவ்வளோ வரும்? 1296 வருதா? இவை அனைத்தும் அந்தாதி. ஒரே ஆழ்வார் பண்ணதை பூரா அந்தாதியா பண்ணார். அதுதான் ஒரு முன்னோடி. ஆக இவர் 8ஆம் நூற்றாண்டோ 9ஆம் நூற்றாண்டோ என்று சொல்வதற்கு பிரசக்தி இல்லை. சொல்லியாச்சா? இப்போ பாருங்க, நம்ம வகுப்பில் அருளிச்செயலை எப்படி படிச்சுன்னு போகிறோம். கூவிக்கொள்ளும் காலம் குறுகாதோ, வயசுக்கு போயிட்டே இருக்கு. இந்த திருவாய்மொழியிலேயே ஆராய்ச்சி செய்த ஒரு அம்மங்கால் நம்ம குழுவில் இருக்கா. நமக்கு பாக்கியம். இதை கண்ணோட்டம் பண்ணாளா என்றால் எனக்கு தெரியாது. என்ன வந்துருத்தா? இவர் நம்மாழ்வார் ஐந்தாவதாக இருக்க வேணும். இப்படி அடியேனுடைய கண்ணோட்டத்தில் நான் அதுக்கு ஆக்கரங்கள் கொடுத்து துணையை கொடுத்துட்டே வரேன். 1296 கூட்டல் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கின்ற பட்சத்தில் 8ஆம் நூற்றாண்டோ 9ஆம் நூற்றாண்டோ என்று சைவர்களில் பிரசித்தியாக இருக்கக்கூடிய தற்போதைய காலத்திலே சைவத்திலே மிகுந்த ஞானம் கொண்டு விளங்கக்கூடிய ஒரு உபன்யாசகர், அவர் 9ஆம் நூற்றாண்டு என்று சொல்றார் நம்மாழ்வார். அதுக்கு பிரசக்தியே இல்லை. ஏன்னா வைணவம் அதை ஏற்றுக்கொள்ளாது. சரி நிற்க. அப்படின்னா சரி, ஆழ்வார்களிலே கடைக்குட்டி என்று நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்வது கலியனையே. திருநெடுந்தாண்டகம் தான் அவதார கிரமத்திலே கடைசி பனுவல். இதுலேயும் நம்ம சந்தேகமே இடமில்லாமல் நாம் அதை ஏற்றுக்கொண்டோம். எதுக்குமே இதுதான் கரெக்டான காலம் என்று, இதுதான் சரியான காலம் என்று நிர்தாரம் பண்ண முடியாது. எல்லாம் 1200 வருஷம் வரலாற்று முறையில். நான் சம்பிரதாயத்தை பற்றியே சொல்லலை. சம்பிரதாயம் எடுத்தால் நம்மாழ்வாரானவர் கலி பிறந்து 43ஆம் நாள், அதையும் நாம் ஏற்றுக்கொள்கிறோம். ஏன்னா இது நமக்கு உண்டான ஒரு நம்பிக்கை, ஃபெய்த். அதை விட்டுருங்க. இப்போ வரலாற்றிலேயே பார்த்துன்னு வந்தாலும் கலியன் கடைசின்ற போது கலியனுடைய காலமானது பல்லவர்களுடைய காலம். பல்லவர்களுடைய காலம் எடுத்தா 9ஆம் நூற்றாண்டிலேயே பல்லவர்களுக்கு வீழ்ச்சி ஆயிடுறது. பரமேஸ்வர விண்ணகரத்தை கலியன் பாடுகின்ற போது அதை கட்டினவன் யாருன்னு சொல்லிடுறார்.
அதே மாதிரி திருவல்லிக்கேணியை பாசுரத்திலே தென்னவன் தொண்டர் மன்னவர் கோன்னு அங்கேயும் அகச்சான்று வச்சுட்டார். அப்படி எடுத்தால் இதெல்லாம் நான் அந்த சுவாதி மாத அமர்வில் விளக்கிறேன். ஆனால் கலியனுடைய காலம் என்று எடுத்தால் 7ஆம் நூற்றாண்டு தான். இது வரலாற்று ஆராய்ச்சியாளர்களும் இதை ஒத்துக்கிறார். கலியனுடைய காலம் 7ஆம் நூற்றாண்டு என்பது அகச்சான்றாகவே தெரிகிறது. சைவர்கள் கலியனும் சம்பந்தரும் சந்தித்தார்கள் என்பதை ஒத்துக்கொள்ளவில்லை. ஆனால் குருபரம்பரை பிரபாவத்திலே இது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குருபரம்பரை பிரபாவன்றது 12ஆம் நூற்றாண்டு 13ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் 12ஆம் 13ஆம் நூற்றாண்டு என நம்பிள்ளை காலத்திலே பின்பழகியராம் பெருமாள் சீயர் பெருந்திவத்தில் அன்பதுமற்று மிக்க வாசையினால் நம்பிள்ளைக்கான அடிமைகள் எவ்வளோ அகச்சான்று வருது பாருங்க. ஆக நம்பிள்ளை காலமும் பின்பழகிய பெருமாள் சீயர் காலமும் ஒன்று. ஆக அப்படின்னு எடுத்தோம்னா 13ஆம் நூற்றாண்டுன்னு வைத்துக்கொண்டால் 13ஆம் நூற்றாண்டிலே இது எழுதப்பட்டிருக்கு, ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு. புரியுதா? சேக்கிழார் சொல்வார், ஒரு பொருளை நம்ம எப்படி உறுதின்னு எடுப்போம்னா ஒன்று அரசாட்சி இருக்கணும், இதுதான் என்று அரசன் கவர்மெண்ட் கெசட்டில் இருக்கணும் அவர் சொல்றார். 2வது சாட்சிகள் யாரானா இருக்கணும். 3வது எழுதப்பட்டு இருக்கணும்னு எங்க சொல்வார்னா சுந்தரருடைய வாழ்க்கையை பற்றி சொல்றச்சே சேக்கிழார் பெருமானார் இதை சொல்லுவார். பெரிய புராணம் படிக்கணும். அப்படி இருக்கிறச்சே இந்த உள்ள ஆவணமே நமக்கு தெரிவிக்கிறது. 2 விடங்களிலே திருவல்லிக்கேணியை சொல்றச்சையும் வைகுந்தநாத பெருமாள் பரமேஸ்வர விண்ணகரம். ஏன்னா அந்த கோவிலை எடுப்பித்தவனே பரமேஸ்வரன் என்று பிருதாவலங்காரம் கொண்ட நந்திவர்மன் 2வது பல்லவன். நந்திவர்மன் 2nd Pallava king constructed Vaikuntanatha Perumal temple. It's an architectural splendor as equal to the Kailasanatha temple in Kanchipuram, which is under the protection of Archaeological Survey of India. எல்லாம் போனால் அடுத்தரம் பாருங்க. அப்படி இருக்க போது நந்திவர்மனுடைய காலம் 7ஆம் நூற்றாண்டு அல்லது 8ஆம் நூற்றாண்டின் முற்பகுதி. ஆக கலியனுடைய காலமானது 8ஆம் நூற்றாண்டின் முற்பகுதி. சம்பந்தர் 16 வயசு தான் வாழ்ந்தார் என்று சொல்கின்றனர். சம்பந்தருடைய பிறப்பு சைவர்களாலே நிர்தாரணம் செய்யப்பட்டு 670 காமன் ஈரான்னு அவ சொல்லிட்டா. ஆக 686 சம்பந்தரானவர் கைலாயம் அடைகிறார். அப்ப கலியன் அப்ப இருக்கணும் வைணவ முறைப்படி. அப்படி இருக்கின்ற பட்சத்திலே 7ஆம் நூற்றாண்டு அல்லது 8ஆம் நூற்றாண்டினுடைய ஆரம்ப பகுதியிலே கலியனுடைய வாழ்வு. அப்படி இருக்கிறச்சே நம்மாழ்வார் எப்படி 9ஆம் நூற்றாண்டிலே வருவார்? புரியுதா? அருளிச்செயல் ஒரு முன்னோடின்றச்ச இந்த அந்தாதி தொடையா எடுத்தா 5ஆம் ஆழ்வார் செய்த அனைத்து யாப்புகளும் 1296 பனுவல்களும் அந்தாதியிலே அமைந்தது. புரியுதா? 4000 திவ்ய பிரபந்தங்களுடைய எண்ணிக்கை யாது? அது வேற அமர்வில் சொல்றேன். 4000 அல்ல. தமிழ் இலக்கிய முறையிலே எடுத்தால் 4000 திவ்ய பிரபந்தம் என்றால் 4000 பாக்கள் அல்ல, அதுக்கு குறைவு. அப்படி இருக்கக்கூடிய பனுவல்களிலே 1796 பனுவல்கள் அந்தாதியாகவே அமைஞ்சிருக்கு. அப்படி என்றால் கிட்டத்தட்ட அரை பாகம் 50% கிட்டத்தட்ட அந்தாதி பாக்களே. இதுதான் தமிழுக்கு வைணவ அருளிச் செயல்கள், வைணவ பக்தி இலக்கியங்கள் கொடுத்த கொடை. 1 கால அவகாசம் கருதி சீக்கிரம் போறேன். சிறு விரல்கள் தடவி பரிமாற செங்கண் கோடச் செய்யவாய் கொப்பளிப்ப. அப்படியே கண்ண இது நம்ம என்ன சொல்றோம்? பெரியாழ்வாருடைய காலம் 6ஆம் நூற்றாண்டு. எல்லாரும் விழித்து இருந்து கேட்கணும். இது 6ஆம் நூற்றாண்டு வச்சுக்கோங்க பெரியாழ்வார்து. ஏன்னா
நம்மாழ்வாருக்கு அப்புறம் குலசேகரன், குலசேகரனுக்கு அப்புறம் பெரியாழ்வார், ஆண்டாள் பிராட்டி, அதுக்கப்புறம் தொண்டரடிப்பொடி, திருப்பானாழ்வார், கலியன். வந்தாச்சா? 6ஆம் நூற்றாண்டுன்னு எடுத்துக்கோங்க. 6ஆம் நூற்றாண்டிலே பெரியாழ்வார் இதை பாடுறார் ஒரு பதிகத்தில். பறவையின் கணங்கள் கூடு துறந்து வந்து சூழ்ந்து ஒரே இடத்துல வந்து உட்காந்துருச்சு பாட்டு கேட்குறது. இந்த தாக்கம் பாருங்கோ. 14ஆம் நூற்றாண்டுக்கு போங்கோ. 12ஆம் நூற்றாண்டிலே உடையவராகிய ராமானுஜர் ஆழ்வார்களுடைய சொல்லிலே ஈர்க்கப்பட்டார். 12ஆம் நூற்றாண்டு அவருடைய 80 வயசு பிராயத்தில் கிட்டத்தட்ட மேலக்கோட்டை கர்நாடக தேசத்துக்கு போயிட்டார். அங்க இப்படி தமிழ் மறைகளானது பரவுகின்றன. கர்நாடக தேசத்தில் நமக்கு திவ்ய தேசம் என்று உகந்தருளின நிலங்கள் கிடையாது. ஆனால் அபிமானத்தலமாகிய மேலக்கோட்டை திருநாராயணபுரம் இருக்கு. சைவர்களுக்கு கோகர்ணம் என்கின்ற பாடல் பெற்ற தலம் இருக்கு அவளுக்கு. ஆக தமிழ் அங்கேயும் பரவுறது. பரவலாக இல்லைனாலும் பரவி இருக்கணும். இந்த தாக்கம் வரேன், அதுக்கு தான் அப்படியே போகிறேன். 5ஆம் நூற்றாண்டு ஆரம்பித்தேன், 8ஆம் நூற்றாண்டு போனோம், இப்போ 14ஆம் நூற்றாண்டு மத்தியில் வச்சுக்கோங்க. 14ஆம் நூற்றாண்டில் அந்த ஹரிதாசர்கள் டாக்குமெண்டடாக பார்த்தா 14ஆம் நூற்றாண்டில் தான் அந்த கன்னடத்திலே இந்த பக்தி பனுவல்கள் டாக்குமெண்ட் செய்யப்படுறது. அவளுக்கு ஹரிதாசர்னு பேர். அதில் முதன்மையாக கருதப்படுபவர் நரஹரிதாசர். அதில் பிரதானமாக 4 லட்சம் பனுவல்கள் கன்னடத்திலே பக்தி கீர்த்தனன்வா. அதை இயற்றி சங்கீத பிதாமகர் என்று பூஜிக்கப்படுகின்ற புரந்தரதாசர் வரார். 1450 அந்த ரேஞ்சில் 15ஆம் நூற்றாண்டு கணக்கில் எடுத்தா இந்த தாக்கம் பாருங்க. இந்த கண்ணனுடைய குழலூடிய தாக்கம் அவர் அதை அப்படியே ஏற்கிறார், தன்னுடைய பாக்கல வைக்கிறார். அந்த தாக்கம் பாருங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி கன்னடத்திலே வரலாற்றாக இந்த பக்தி பனுவல்கள் ஏடுபடுத்தப்பட்டனன்றதுக்கு நமக்கு ஆகாரம் இல்லை. ஏன்னா அவர்கள் இப்போதுனா இன்னும் ஒரு 200-300 வருஷமாக தான் இந்த தாசர் பத்தியங்களிலே இந்த ஹரிதாசர் இயற்றிய பத்தியங்களுக்கு மிகுந்த ஏற்றம் கொடுத்து, நாம் 10ஆம் நூற்றாண்டிலே இதை ஏற்றம் கொடுத்துட்டோம், 8ஆம் நூற்றாண்டிலே இதை ஏற்றம் கொடுத்துட்டோம் கலியன் மூலமாக. அதனால தான் அத்தியன உற்சவம் நடக்கிறது, பெரிய திருவிழாக்கள் நடக்கிறது. இருக்கட்டும், 8ஆம் நூற்றாண்டுகளே நாம் எம்பெருமான் முன்னே இந்த தமிழ் பனுவல்கள் வேதத்திற்கு சாமியம் என்று வாங்கிட்டோம், உறுதிமொழி வாங்கிட்டோம். இப்போ சமீபத்தில் ரிலேட்டிவாக சொல்கிறேன், கம்பேர் டு வைஷ்ணவாஸ் of Ramanuja Sampradaya, the Dvaita Sampradaya people only relatively start accepting the Haridasar Padyas as equal to Veda. புரியுறதா நான் சொல்றது? இப்போ 15ஆம் நூற்றாண்டு இதை அப்படியே உள்வாங்கிறார் பாருங்க. பில்லங்கோவிய செலுவ கிருஷ்ணன எல்லி நோடுதிரி மோகனம் பூப் எப்படியோ எடுத்துக்கோங்க ராகத்தை. பில்லங்கோவிய செலுவ கிருஷ்ணன எல்லி நோடுதிரி நந்த கோபன மந்திரங்கள ಚಂದ ಚಂದದ ಗೋಪ ಬಾಲರ ವೃಂದದಲ್ಲಿ ಪಿಲ್ಲಂಗೋವಿಯ ಚೆಲುವ ಕೃಷ್ಣನ ಎಲ್ಲಿ ನೋಡುದಿರಿ. பில்லங்கோவின்னா ஃப்ளூட்டுன்னு அர்த்தம், பான்சுரி கன்னடத்தில். இப்படி சின்ன கிருஷ்ணன், செலுவ கிருஷ்ணன், குட்டி கண்ணன், என்ன சிறு விரல்கள் தடவி பரிமாற செவை செய்யவாய் கொப்பளிப்பா. பில்லங்கோவிய செலுவ கிருஷ்ணன எல்லி நோடுதிரி ரங்கனா எல்லி நோடுதிரி. வந்துட்டாரா? பிராட்டி என்ன பண்றா? தூமணி நோற்று கற்று கனைத்து என்ன பண்றா? என் கண்ணனை நீ வச்சுட்டு இருக்கியா? நற்செல்வன் தங்காய் தூமணி மாடத்து நோற்று சுவர்க்கம். நீ அவனை வச்சுட்ட, ஏன்னா நீ செய்த வேள்வியர் ஆயிட்ட. இந்த 4 பாட்டு திருப்பாவையும் அதான் சொல்றான். எங்க உன் கண்ணனை முடி போட்டு வச்சுட்டு இருக்கியா? தூமணி ஆனா நீ ஏமாந்துட்டியே. உன்னுடைய அகமானது மாணிக்க கற்களால் இருக்கிறதுனால அந்த வெளிச்சத்தில் பிரதிபிம்பம் எனக்கு தெரியுது. கண்ணன் அங்கே படுத்துட்டு இருக்கான்.
எல்லி நோடுதிரி. நான் போய் தேடுறேன் இங்க பாடுறார் புரந்தரதாசர். எங்க பார்க்க, இங்கே தான். எங்க இருப்பான்? ஒரு கோபிகைகளுடைய கூட்டத்தில் இருக்கான், கன்றுகளுடைய கூட்டத்தில் இருக்கான். அப்படியே திருப்பாவையுடைய தாக்கம், பெரியாழ்வாருடைய தாக்கம். திருப்பாவை எப்படி ஆரம்பிக்கிறது? நாராயணனே நமக்கே, வேற யாரும் கிடையாது. அது அப்படியே ஹரிதாசர் எடுக்கிறார். பிரீணயாமோ வாசுதேவம், பிரீணயாமோ வாசுதேவனை மட்டும்தான் வணங்கணும். நாராயணனே நமக்கே, அது அப்படியே ஹரிதாசர் தாக்கம் வருது பாருங்க. பிரீணயாமோ வாசுதேவம் தேவதா மண்டன கண்டமண்டனம். பிரீணயாமோ, அதுவும் மோகனந்தான் பூப். பிரீணயாமோ வாசுதேவம் தேவதா மண்டன கண்டமண்டனம். ஒரு ஆயுசு போறாது, ஒரு ஆயுசு போறாது. எவ்வளோ படிக்கும். பிரீணயாமோ வாசுதேவம். 15ஆம் நூற்றாண்டு வந்துருத்தா, கன்னடத்தில் தாக்கம் பாருங்க. நந்தகோபன மந்திரகல சந்து கொந்திலி. அவனுடைய வீட்டில் சந்து பந்தெல்லாம் தேடினியா? தூமணி மாடத்து சுற்றும் விளக்கு எரிய. தெரியலா எப்படி இருக்கான் வாசுதேவன்? பிரீணயாமோ, எல்லாம் மோகனத்திலே பாடுவோம். பிரீணயாமோ வாசுதேவம். அந்த வாசுதேவனை தான் பாடணும். இது அப்படியே வாங்கோ. எம்பெருமானுடைய குணம் அருளி செயல்னு எடுத்தா எம்பெருமான் நிர்குணன்றதை இல்லைன்றது ஸ்பஷ்டமா சொல்றது. உயர்வர உயர் நலம் உடையவன் எவன். திராவிட வேதம் ஆரம்பத்திலே அவனை மிஞ்சி எந்த குணமும் கிடையாது. இது அப்படியே லீலாசுகர். லீலாசுகர் என்பவர் மணவாள மாமுனிக்கு முன்னாடி இருந்தார். தேசிகர் காலன்னு வச்சுக்கலாம், 12ஆம் நூற்றாண்டு. ஏன்னா அந்த லீலாசுகர் பண்ண கிருஷ்ண கர்ணாமிரத்திலிருந்து ஸ்லோகங்களை மணவாள மாமுனிகள் நித்திய திருவாராதனத்தில் எடுக்கிறார். கவனிச்சு பாருங்க என்ன தாக்கம். அந்த லீலாசுகர் எம்பெருமானை எடுத்தோடனே தன் பாட்டில் பூரா அவன் குணத்தை தான், அவன் புல்லாங்குழல் வாசிக்கிறான் பாடுறான், அவன் எப்படி இருக்கான் பாடுறான், அதான் எப்படி இருக்கு பாருன்னு சொல்றார். கஸ்தூரி திலகம் லலாட்ட பட்டலே வக்ஷஸ்தலே கௌஸ்துபம். இந்த பாட்டை நொற்று பண்ணும். நாசாக்ரே நரமௌத்விகம் கரதலே வேணும் கரே கங்கணம். வந்துட்டு பாருங்க, வேணும் கரே கங்கணம். சர்வாங்கே ஹரிச்சந்தனம் சுலலிதம் கண்டேச்ச முக்தாவலிம். சர்வாங்கே ஹரிச்சந்தனம் கோபஸ்திரீ. இது அப்படியே தாசர் சொன்னதை லீலாசுகர் சொன்னதை தாசர் உள்வாங்கிறார் பாருங்க. லீலாசுகர் கேரளம், ஆந்திரான்னு சொல்றான். கோபஸ்திரீ பரிவேஷ்டிதா, எப்பவும் கோபிகளோடையே இருப்பானா. அதான ஆண்டாள் எடுக்கிறா தாக்கம் பாருங்க. பூரா கோபியை தான் 10 பாட்டில் எழுப்புறா. ஒத்தி நீ அனுஷ்டானம் இருக்கேன்றா, இன்னூத்திட்ட அனுஷ்டானம் இல்லைன்றா. எதுவானா போங்க, அனுஷ்டானம் இருக்கோ அனுஷ்டானம் இல்லையோ, அதுக்கு ஒரு முத்தாய்ப்பா பாட்டை சொல்லி முடிக்கிறேன். கலியனுடைய பாட்டை விட்டலாமா? சர்வாங்க ஹரிச்சந்தனம் சுலலிதம் கண்டேச்ச முக்தாவலிம் கோபஸ்திரீ பரிவேஷ்டிதோ விஜயத்தே கோபால சூடாமணி. மார்கழி மாசத்துல கண்ணனை அனுபவிக்கிறதுக்கு இதோட ஒரு சம்ஸ்கிருத ஸ்லோகம் உண்டா காட்டுங்க. கஸ்தூரி திலகம் லலாட்ட பட்டலே. லலாட்டத்துல கஸ்தூரி திலகம். வக்ஷஸ்தலே கௌஸ்துபம் குணம் அழகு. நாசாக்ரே மூக்குத்தி போட்டு இருக்கான் முத்துல. நாசாக்ரே நவமௌத்திகம் பளிபளான்னு இருக்கான். நவமௌத்திகம் கரதலே வேணும் கரே கங்கணம். சர்வாங்கே ஹரிச்சந்தனம் சுலலிதம் கண்டேச்ச முக்தாவலிம் கோபஸ்திரீ பரிவேஷ்டிதோ விஜயதே கோபால சூடாமணி. பில்லங்கோவிய ಚೆಲುವ கிருஷ்ணன எல்லி நோடிதிரி. அப்படியே வந்து ஆழ்வார் தாக்கம்.
இவ பாடுறான் திருப்பாவை ஆரம்பம் எப்படி நாரா ஹரிதாசரா தான் எடுக்கிற பிரீணையா மோ வாசுதே ஏவம் வந்துடுதா. ஆக 14, 13, 14, 15ஆம் நூற்றாண்டு வந்துட்டோம். இந்த காலகட்டத்திலே தான் வைணவ தமிழானது முத்தையும் பவளையும் கோத்தால் போல மணிப்பிரவாளத்தை கொண்டு வைக்கிறது. 1950கள் வரையிலே இந்த நடையாடல் தான் தமிழ் திரைப்பட பாடங்களிலே நிறைய வரும். பாபநாசன் சிவன் எடுத்துக்கோங்க, அதுக்கு எப்படி அவருக்கு வருது? பிரம குருவாகி வந்து பெரியாழ்வார் சொல்லாடல். பிரம குரு, பிரமன்றது சான்ஸ்கிரிட், குருன்றது சான்ஸ்கிரிட். பிரம்மனா பெரிய குரு, எம்பெருமான் தான் பெரிய குரு. இவன் தான் அம்சரூபமாக வந்து தம் பிள்ளைக்கு பிரம்மாவுக்கு உபதேசன்றான். பிரம குருவாகி வந்து பாபநாசம் மார்கழி மாதம் அந்த மகனியரை ஸ்மரிக்கணும். அவர் தான் அந்த பஜனையை மயிலாப்பூர் வீதிகளிலும் அப்புறம் மேற்கு மாநிலத்திலையும் இது தொடர்றது பாருங்க இன்னி அளவில். அப்படி அந்த பக்தி இது எங்க போறது? கபீர் வரைக்கும் போறது. அவரும் உயர்ந்த ராம பக்தர் தான். கஹத கபீரா சுனபாய் சாது பிரேம மிலித ஹை பக்தி என்ன வாக்கியம் கபீர். கஹத கபீரா சுனபாய் சாது பிரேம மிலத பக்தி. பிரேமம் தான்டா, ஆழ்வாரா தானே சொல்றார். ஓதி நாமம் குளித்து ஒன்றும் பண்ண வேண்டாம், சரணாகதி தான் அதுக்கு நமக்கு இன்னும் பிராப்தம் ஆல. ஓதி நாமம் திருப்புல்லாணி ஆதி ஜெகநாதனை பாடுறார். ஓதி நாமம் குளித்து உச்சிதன்னால் அணிமாமலர் தலையில வந்து எம்பெருமான் திருவடியில தலையில சரணாகதி பண்ணு. எதை சொல்றது எதை விடுறது? உச்சிதன்னால் ஒளி மாமலர் பாத நாளும் பணிவோம். ஏன்? நமக்கே நலமாதலில். ஆது தாரான் சரணாகதி பலிக்கல, அவன் வரமாட்டேங்கிறான். இருந்தாலும் இந்த பக்தி பண்றோம் பாருங்க, அது சாத்தியம்தான். இருந்தாலும் எம்பெருமானே என்று நாம் இருப்பதுனால அது ஒன்றும் தப்பு கிடையாது, நாமளே பண்றோம். ஒரு கடைசி பட்சம் வச்சுக்கோங்க. ஆதி தாரான் எனிலும் தரும். என்ன தரும் இந்த பக்தி? எப்படிப்பட்டதான பக்தி? ஓதி நாமம், வெறும் நாமத்தை சொல்லு, அதான் பஜனை. ஓதி நாமம் குளித்து அது தரும். ஆது தாரான் எனினும் அது தரும். என்ன ஓதன? நாமத்தை சொல்லு போரும். ஆனா கூட்டமா சொல்லு, அதான் மார்கழி பஜனை. வந்துட்டேன் ஒரு பாட்டோட முத்தாய்ப்பா கலியந்த முடிக்கிறேன்னு சொல்றேன்னு அதான். அன்றியும் அன்பராய் தோழி சொல்றா. இந்த பரகால நாய்க்கு அப்படியே துவண்டு போயிட்டா, வரலன்ட்டு நான் என்னத்தியானா பண்ணுவேன். ஆம் கோணைகள் செய்து என்னத்தியானா பண்ணி நான் அடையணும். வேண்டாம்மா, பரகால நாய்க்கே வேண்டவே வேண்டாம், போடு 2 பூ அவன் காலில் போட்டுட்டு நம்ம பொழுது போல. அதனால திருப்புல்லானிக்கு போவோம், ஆதி ஜெகநாத கஷேத்திரன்ட்ட போவோம்னு சொல்றா. எப்படி போவோம்? கும்பலா போவோம். அன்றியும் அன்பராய் போது. அழகிய பெண்ணே மாதே அவன் மண்ணு புல்லாணியே. 20 பாட்டு புல்லாணிக்கு. ஓதி நாமம் குளித்து உச்சி தன்னால் ஒளி மாமலர் பாத நாளும் பணிவோம். வெறுமனை பணியக்கூடாது. ஓதி நாமம் குளித்தும் ஓதலாம், குளிக்காதும் ஓதலாம், எப்படி வேணா போடுங்க. குளித்த முன்னியும் போடுங்க. குளித்து ஓதி நாமம் இல்லையா, எழுந்த உடனே ஓதி நாமம் குளித்து எப்படியா எடுத்துக்கோங்க. அந்த பிரேம ஒளி மாமலர் பாத நாளும் பணிவோம் நமக்கே நலமாதலில். ஆது தாரான சரணாகதி சித்தோபாயம் பலிக்கலை, இன்னும் பழிச்சிரும். அதான் சித்தம். அவசரம், அந்த துவரை வரல. அதனால அது பலிக்கலனாலும் ஆது தாரான் எனினும் தரும். எது தரும்? இந்த பக்தி பண்றோமே, சாத்தியோபாயமாய் இருந்தாலும் இந்த பக்தி ஏன் பலிக்கும்னா அவன்தான் எனக்கு சர்வேஸ்வரன் அந்த விசுவாசத்தோட பண்றோம்.
அப்படி எடுத்துக்கணும். ஆது தாரான் எனிலும் தரும் அன்றியும் அன்பராய். அப்படி ஒன்றும் இல்லையா, நான் பண்ணல, ஓ கும்பலோட போகும். सियापति रामचंद्र की जय कहत कबीरा, सुन भाई साधो राम मिलत है भक्ति, प्रेम मिलत है भक्ति, जंतर मंतर लटपट नहीं. जंतर मंतर சும்மா இப்படி இப்படி வெறும் ஒரு சாஸ்திரத்தையே ஊற்றிந்தா கிடையாது. ஜந்தர் மந்தர் லட்டபட் சே நஹி, ராம பஜன் சே முக்தி. இதுக்கு மேல என்ன வேணும்? அதான் ராம பஜன் சே முக்தி, ஓதி நாமம் குளித்து அன்றியும் அன்பராய் போது மாதே தொழும். நாம் தொழலப்பா, கும்பல போய் நிற்போம். அந்த மாடமாமயிலையில் மாட வீதியில் யாரோ பஜனை பண்ணுறா, நம்ம செருப்பு போட்டுட்டானா காப்பியை குடிச்சு நிற்போம். தொழும் அன்றியும் அன்பராய் போது தொழும் திருப்புல்லாணி. இப்போ மயிலாப்பூரில் நடக்கிறது, அவள் திருப்புல்லானியை எடுக்கிறா. அப்படி ஓ போது மாதே தொழுதும் அவன் மண்ணு புல்லானியே. ஏன் புல்லானியை சொல்கிறா? ஏன் புல்லானியை சொல்கிறோம்? புல்லானி ஆதி ஜெகநாதன் வேறல்ல, தமிழ் வேறல்ல. கலியனே சொல்லுவார் பெரிய திருமடல்ல, புல்லானி தென்னன் புல்லானி தமிழை. எவ்வளோ சொல்கிறது, அவகாசம்தான் இல்லை. யாருடா திருப்புல்லானில? அவன் ஒன்றும் கிடையாது, சாஸ்திரம் எல்லாம் விடு, ஒன்றும் இல்லை. அவன் தமிழை நீ பார்க்கணுன்னா போ திருப்புல்லானி. தென்னன் புல்லானி தமிழை. அப்படி அருளிச்செயல் முன்னோடியாக இருந்திருக்கு பாருங்க. எங்க 8ஆம் நூற்றாண்டு 5ஆம் நூற்றாண்டிலிருந்து 21ஆம் நூற்றாண்டு வரை அந்த பக்தியுடைய தாக்கம். இப்போ என்ன தாக்கம் பாட்டில் வருது? இப்போ என்ன பஜனை பண்ணுறோமோன்னு சிப்பலா கட்டையை வச்சுட்டு, அது ஆழ்வார் தான் சொல்றார். சைவத்திலே இருக்கு, காதலால் கசிந்து கண்ணீர் மல்கி. இன்னைக்கு மோகனத்திலே போச்சு. ஆக பாருங்க, கும்பலா போன்றார் பாருங்க. போன அன்பராய் தொழுதும் அவன் உரை புல்லானியே. பாட்டோட பாடணும். யாழின் நரம்பாய் ஆழ்வார் சொல்றார் மல்லிகை கமிழ்ல. யாழின் நரம் எங்கடா இருக்கான் எம்பெருமான்? யாழோட நரம்புல இருக்கான். அது வைணவத்தில் விட்டு போச்சு அந்த வழக்கம், சைவத்தில் இன்னும் பிடிச்சின்னு இருக்கா. ஆனா நம்மளும் அறியாத, அதுவும் முன்னோடின்னு வரேன் பாருங்க, நம்மளும் அறியாத இதை நம்ம சொல்றோம். நம்மளும் அறியாத, நம்ம தாளம் போட்டு பாட்டு போட்டு பண்ணாட சொல்லலைன்னா கூட நம்மளும் அறியாத பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அடியோ மோடும். இது என்ன ராகம் பேஸில் வருது? அந்த ஸ்கேல் என்ன? அரிகாம்போஜி. ஆழ்வாருக்கு பிடிச்ச ராகம் என்ன? மகுடி ஒரு ஆகிரி, அப்புறம் அரிகாம்போதி. ஆஹா, அன்று முதல் இன்று வரை இப்ப இந்த கூட்டமா போடுறோமோ, புராணம் என்ன சொல்றது? தியாயன் கிருதே யஜன் த்ரேதாயாம் துவாபரே அர்ச்சயன் யதாப்னோதி ததாப்னோதி கலௌ சங்கீர்த்திய கேசவம். ஓதி நாமம் குளித்து ஒளிமாமலர் உச்சி தன்னால் தமிழும் வைணவமும் தழைத்து இனிது ஓங்குக.